ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்விசிபிளாக எப்படி நெக் தைக்கிறதுன்னு நான் சொல்லி கொடுத்த வீடியோவில் உங்களுக்கு இருந்த சந்தேகத்திற்கு பதில் பார்த்துடலாமா? வாங்க. ரவுண்ட் நெக் மட்டும் தான் தைக்க முடியுமா? இல்லவே இல்லை, ஃபேன்சி நெக்கும் தைக்கலாம். எப்படி தைக்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் மறக்காமல் பாருங்கள். எதுக்கு கிராஸ் பீஸை சேர்த்து வைக்கிறீங்க? ஏன் அதை சேர்த்து வைக்கணும், தேவையில்லையேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதில் அது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் பீஸை உள்ளே நம்ம சேர்த்து வைக்கும்போது இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா தெரியுதா? எனக்கு பார்க்க ஃபினிஷிங் சூப்பராக தெரியுது. ஃபினிஷிங்காகவும் இன்னொன்று திக்னஸ்க்காகவும் இந்த ப்ளவுஸு திக்னஸாகவும் இருக்கும், ப்ளஸ் நீட்டான ஃபினிஷிங்கும் கொடுக்கும். அதனால் நான் இதை ட்ரை பண்ணுறேன். இனி அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படியே என்ன எப்போதும் போல் நீங்கள் அடித்து திருப்பலாம் தானே, ஏன் உள்ளே வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அடித்து திருப்புனா அது தப்பு இல்லை, ஆனால் பார்க்க இது நீட்டாக இருக்குங்கிறதுக்காக. வேலையும் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இன்விசிபிளாக நீங்கள் தைக்கும்போது இது நம்ம இது இன்விசிபிளாக தைச்சிருக்கோம், இது கிராஸ் கொடுத்து வெளியே எடுத்துருக்கோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்களா? வித்தியாசம் கண்டிப்பாக நம்மளோட ஃபினிஷிங் தான். அதை விட இது பெட்டராகவே இருக்கும். இன்னொன்று, ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இன்விசிபிள் நெக் தைக்கலாமா? தைக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஷோல்டர் பொருத்திட்டு நீங்கள் திரும்ப இன்விசிபிளாக தைக்கிறது ரொம்ப கஷ்டம். வேறு மெத்தடில் வேணால் ட்ரை பண்ணலாம், மற்றபடி இன்விசிபிளாக தைக்க முடியாது. நாம் ஷோல்டரை இன்விசிபிளாக பொருத்தும் போதே நெக்கை கிராஸ் பீஸில் அட்டாச் பண்ணிட்டு தான் நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணுவோம். அதனால் அது முடியாது. அடுத்து என்னென்னு பார்க்கலாம். அடுத்து பேக்கில் பாருங்களேன், இதோட கிராஸ் பீஸோட ஷேப்பும் உங்களுக்கு பேக்கில் பார்த்தா இன்னுமே நல்லாவே தெரியும். அதனால எனக்கு தெரிஞ்சு இதோட ஃபினிஷிங்காகவும் அந்த திக்னஸ்க்காகவும் தான் நான் இதை கொடுத்துருக்கேன். அடுத்து பூனம் கிளாத்தில் நம்ம இதை ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த ப்ளவுஸு பூனம் கிளாத்தில் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஈஸியாக வந்தது, அழகாகவும் வந்தது. பார்த்தா உங்களுக்கு தெரியுதா, இது பூனம் கிளாத்து தான். பூனம் கிளாத்தில் மட்டும் இல்லை, எந்த கிளாத்தாக இருந்தாலும் இன்விசிபிள் நெக்கு ஈஸியாகவே தைக்கலாம். நீங்கள் பழக பழக ரொம்ப ஈஸியாகவே வரும். நீங்கள் இந்த நெக் ஃபினிஷிங்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். தைக்கிற டைமுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.